Objective type question. The number which on rounding off to nearest 1000 gives 11,000. நம்ம 11,000 எதுல வருதுன்னு செக் பண்ணணும். இப்போ இதுல பார்த்தோம்னா 10,345 இதுதான் 1000 ஓட வேல்யூ. ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் 1000. ஸோ இதுதான் 1000 ஓட வேல்யூ. இதுக்கப்புறம் இருக்கிற நம்பர் என்ன இருக்கு? 3 இருக்கு. இங்க 3 is less than 5. அப்போ நம்ம இங்க 0 கூட 1 ஆட் பண்ண முடியாது. இங்க 11,000 வராது. நெக்ஸ்ட் நம்ம இதுல பி பார்க்கலாம். பி வந்து போட்டு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 10,855 கொடுத்துருக்காங்க. நம்ம நியரஸ்ட் என்ன பண்ணணும்? 1000க்கு பண்ணணும். இதுல ஒன்ஸ் டென்ஸ் 1000, 0 தான் 1000. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 1 போட்டுட்டு 0 போட்டுட்டு மற்றது எல்லாமே நம்ம என்ன போடணும்? 0 போடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இங்க 8 is 0க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கு? 8 is greater than 5. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எந்த அண்டர்லைன் பண்ணிக்கிறோமோ அது கூட 1 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 11,000. So the answer is 11,000. இப்போ இது போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இங்க என்ன இருக்கு? 7 இருக்கா? நம்பர் 7 இருக்கா? இந்த 1000 வேல்யூக்கு அப்புறம் இதோட வேல்யூ என்ன வரும்னா 12,000 வரும். கிளியரா? ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நம்ம கரெக்டா பார்க்கணும். நெக்ஸ்ட் 8th ஒன் போடலாம். The estimation to the nearest 100 is. So இதுல estimation to nearest 100 என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 76,812 கொடுத்திருக்காங்க. இதோட நியரஸ்ட் 100 பண்ணணும். அதாவது 8 தான் 100 வேல்யூல இருக்கு. இப்ப நமக்கு என்ன வரும்? இது நம்ம என்ன பண்ணோம்? ரவுண்ட் ஆஃப் பண்றோம். 76 8 போட்டுட்டு மற்றது எல்லாம் என்ன பண்றோம்? 0 0 போட்டுடுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? 8க்கு அப்புறம் இருக்கிற டிஜிட்டை செக் பண்ணணும். 1 இருக்கு. 1 is less than 5. ஆமா தானே? அப்ப நம்ம என்ன பண்றோம்? We have to leave unchanged. அப்போ இங்க இந்த வேல்யூ எங்க இருக்குன்னு பாருங்க. 76,800. ஆப்ஷன் இஸ் சி. நெக்ஸ்ட் 9th ஒன். The number என்ன கொடுத்திருக்காங்க? 9785764. சோ இது இங்க நம்ம கம்மா போடுறோம். நியரஸ்ட் லேக். இப்போ எது லேக்ஸ்? இதுல ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் 1000 10,000 லேக். இதுதான் லேக். நம்ம எப்படி எழுதுறோம்? 9 போட்டுட்டு 7 போட்டுட்டு மற்றது எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுறோம்? 0 போட்டுடணும். 0 0 0 0 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எந்த டிஜிட் அண்டர்லைன் பண்ணிருக்கோமோ அதுக்கு பக்கத்துல இருக்க டிஜிட் பார்க்கணும். 8 is greater than 5. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அண்டர்லைன் பண்ண டிஜிட் கூட 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? இங்க 0 0 0 0 0. 7 plus 1 is 8. அப்புறம் 9. This is 98 lakhs. 98 lakhs எங்க இருக்கு? 9thல A1 ஆப்ஷன். நெக்ஸ்ட் 10th ஒன். The estimated difference of these two round off to nearest 1000. அப்போ first நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க? 167826. அதாவது 1,67,000. இதோட நியரஸ்ட் 1000. அப்போ ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் 1000. இதுதான் 1000 வேல்யூ. இது நம்ம எப்படி எழுதுறோம்? 167 எழுதிட்டு மற்றது எல்லாமே 0 போட்டுடுறோம். அதுக்கப்புறம் 7க்கு அப்புறம் என்ன டிஜிட் இருக்கு? 8 இருக்கு. சோ 8 is greater than 5. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எந்த டிஜிட் அண்டர்லைன் பண்றோமோ அது கூட 1 ஆட் பண்ணணும். அப்ப என்ன வரும்? 0 0 0. இங்க 8 வரும். இங்க 6 வரும். இங்க 1 வரும். 1,68,000. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க? 2765. இதோட நம்ம நியரஸ்ட் வேல்யூ பண்ணணும். எந்த நம்பர்? 1000 எது? ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் 1000. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்? 2 போட்டுட்டு 1000 எழுதிடுறோம். மற்றது எல்லாமே 0 பண்ணிடணும். நெக்ஸ்ட் நமக்கு 7க்கு அப்புறம் என்ன இருக்கு? சாரி 2க்கு அப்புறம் என்ன இருக்கு? 7. 7 is greater than 5. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எந்த டிஜிட் அண்டர்லைன் பண்ணிருக்கோமோ அந்த டிஜிட் கூட 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 3000 வருமா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? டிஃபரன்ஸ். ஸோ டிஃபரன்ஸ்னா என்ன பண்ணணும்? 1,68,000 மைனஸ் 3000. டிஃபரன்ஸ்னா சப்ட்ராக்ட் தானே பண்ணணும். அப்ப நமக்கு என்ன வரும்? 0 0 0 5 6. 1,65,000 is your answer. அது எந்த ஆன்சர் கோயின்சைட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா பி ஆன்சர் கோயின்சைட் ஆகுது.